எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக கேக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரோஸ் மில்க் கேக். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மில்க் கேக் செய்ய இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 3/4 கப் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பீட் பண்ண தயிர், 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடையில் ரெடிமேட் ரோஸ் மில்க் சிரப் கிடைக்குது, அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கேக் நல்ல ரிச்சான பிங்க் கலரில் வரத்துக்கு நான் இங்கே கொஞ்சம் ரோஸ் ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு யூஸ் பண்ணலாம். 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கலந்துட்டு இருக்கேன். அப்போதான் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். ஸ்மூத்தாக க்ரீமியான கேக் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே ஸ்கொயர் டின் எடுத்து கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் மிக்ஸ்சரை மெதுவாக டின்னில் ஊற்றுங்க. லேசாக டேப் பண்ணிடலாம். அவனை 15 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கேக்கை அதே டிகிரீஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணலாம். இப்போ திக்கான ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. அவன்லேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விடுங்க. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. கேக் மேலே இருக்கிற அன்ஈவன் பார்ட்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கேக்கை மறுபடியும் டின்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ரோஸ் மில்கை கேக்கில் ஊற்றுங்க. கேக் எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். ரோஸ் மில்க் ஊற்றி கேக்கை 30 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இப்போ இந்த கேக்குக்கு க்ரீம் பண்ணிடலாம். நான் இதுக்கு 200 ml விப்ட் க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது கூட 1/2 கப் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 15 நிமிஷம் பீட் பண்ணுங்க. க்ரீம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா கேக் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே நான் கொஞ்சம் நறுக்குன பிஸ்தா சேர்க்குறேன். கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அருமையான ஃப்ளேவர்ஸ் கூட சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சைடில் கொஞ்சம் ரோஸ் மில்க் ஊற்றி சர்வ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம்.
பார்த்தீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெறும் ரோஸ் மில்க் மட்டும் குடிக்க தேவையில்ல, இந்த மாதிரி கேக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.